Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஓகேங்களா? ரீசன் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம குரூப்ல வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். Google AdSense உடைய ரிப்போர்ட் வந்து அதை பார்த்துட்டு எப்படி ப்ரோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தென் அது வந்து என்னை வந்து அதில் வந்து அந்த வெப்சைட் வந்து நான் டோட்டலாக காட்ட முடியாது. பட் இதுவும் வந்து அதே வெப்சைட்ல இருந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். அதாவது எப்படி ப்ரோ இது பாசிபிள் ஆகுது, எப்படி இவ்வளோ டாலர் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா, இத்தனை நாள் நம்ம எவ்வளோ வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? இப்படி பல வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட 3 மந்த் ஆக போகுது. இவ்வளோ நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டதில் நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்படி தெரியல. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, இப்போது டுடே டாலர் பார்த்தீங்கன்னா $347.43 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு அக்கௌண்ட்டு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து ஏன் உங்களுக்கு நான் இந்த ரிப்போர்ட் காட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நண்பா என்னுடைய MrFool.comல இருக்கக்கூடிய வெப்சைட்ல வந்து ஒரே ஒரு ஆட் கிளிக்கு வந்து $20 வந்து $40 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரே ஆட் கிளிக்கு. ஏன் இது வந்து நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணி பாருங்க, ஒரே கிளிக்கு $21 வரைக்குமே வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் கூட இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அப்போ யார் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா இதுவும் என்னுடைய அக்கௌண்ட் தான். நான் டொமைன் நேம்லாம் இதில் வந்து நான் காட்டுற ஐடியா கிடையாது. ரீசன் என்னன்னா, நான் டொமைன் நேமோட காமிச்சு உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி லீகலாக வந்து என்னுடைய சைட் வந்து பாட் டிராஃபிக் கொடுக்குறது, ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு இந்தமாரி பல லீகலான மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சரிங்களா? அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அக்கௌண்ட் தான். 1 மந்த் தான் ஆகுது. ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி சொல்றது, அதுவே இன்னும் கம்ப்ளீட் ஆகாதா இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அது வந்து 1 மந்த்லேயே நம்ம இது பண்ண முடியுமானா, ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கணும். சைடு பில்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சைடு பில்ட் பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மந்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீவேர்ட் டஃபிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன்னா அந்த கீவேர்ட் டஃபிங் பண்ணுற வரைக்குமே நம்ம ஆட்ஸ் வந்து அதுக்குள்ள ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்போம், ஆன்ல இருக்காது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொடுக்குறோம், போறோம் வரோம், டிராஃபிக் கொடுக்குறோம், போறோம் வரோம். இப்படின்னும் போது ஃபுல்லாக அந்தந்த கீவேர்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் ஒர்க் ஆனால் மட்டுமே போதிக்கும், நாளைக்கு நல்ல ஒரு ரெவன்யூ இருக்கும். இந்த வந்து நீங்கள் ஆக்சுவலி இது வந்து ஒரு யூஎஸ் டொமைன் வந்திருக்க ரெவன்யூ எல்லாமே யூஎஸ் டொமைன்லேருந்து தான் இவ்வளோ ரெவன்யூ நமக்கு வந்தது. சரிங்களா? சரி, இப்போ நல்லா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கிளிக்கு $21 MrFool.com அது சிலது வந்திருக்கும். வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இருக்கும். இப்போ டுடேவில் வந்து பாருங்க $347.43 வந்து இன்னைக்கு வந்திருக்கு. சரிங்களா? டுடேவில் எஸ்டே வந்து டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $186.27 வந்து கிடைச்சிருக்கு. ஒரே 2வது நாளில் லாஸ்ட் 7 டேஸ்ல $213.34 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? திஸ் மந்த்ல மட்டும் $591.17 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9.60 என்ன ப்ரோ பேலன்ஸ்ல வந்து அமௌண்ட் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா இது வந்து யூடியூப்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து மாத்திட்டாங்க. சரிங்களா? இதுல வந்து இப்போ வெப்சைட் வந்து லிங்க் பண்றதால இப்போ வந்து இதுல தான் இருக்கு. ஓகேங்களா? வெப்சைட் கூடிய அமௌண்ட் வந்து முன்ன மாத்திட்டாங்க, பட் அதனுடைய அமௌண்ட் கடைசியில வந்த அமௌண்ட் இதுல தான் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஜீரோவா ஆகாது, இதுல தான் இருக்கும். $100 ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பேலன்ஸ்ல ஜீரோவா தான் காட்டும். வெப்சைட் லிங்க்ல இருந்தா யூடியூப் சேனல் மட்டும் செப்பரேட்டா இருந்தா அது வேற இருக்கும். வெப்சைட் இதுல இருந்துச்சுன்னா இப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? புரிய நினைக்கிறேன். இப்போ $100 இப்போ வந்து இந்த இடத்த வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. 00 ஆகும். அது வரைக்கும் இங்கே $9 இருக்கும். அது இல்லாமல் இது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்றது, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு கிளிக்ஸுமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரெவன்யூ கிடைக்கும். என்ன ஒரு ரீசனா, எல்லாமே யூனிவர்சிட்டியில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். சரி, இப்போ 224 பேர் தான் இந்த சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நல்லா பாருங்க, 224 பேர்ல 11 ஆட் கிளிக் தான் நடந்திருக்கு. 11 ஆட் கிளிக்கு $347 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா இதெல்லாம் கம்மி. ஒரே ஒரு ஆட் கிளிக்கு $480 வந்திருக்கு. ஓகேங்களா? எப்படி ஒரு ஆட் கிளிக்கு $480 வந்திருக்கு. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா ட்ரையல் தான். வரப்போற நாட்கள்ல பாருங்க, உங்களுக்கு இதோட அதிபயங்கரமான வீடியோஸ்லாம் வரும். சரிங்களா? இந்த அளவுக்கு என்னோட சைட்ல என்னால ரெவன்யூ எடுத்து காட்ட முடியும். ஆனா
நிறைய பேர் லீகலான டிராஃபிக் கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. தென் விபிஎன் போட்டு ஷெல்ஃப் கிளிக்லாம் பண்ணி விட்டுறதால சைட் வந்து சேஃபாக என்னால் கொண்டுட்டு போகணும் இல்லையா நான். அதனால யூனிட் ஸ்டாட்ஸ்லாம் வந்து நான் ஆட் ஆஃப் பண்ணி வைக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படுறேன். புரிஞ்சுக்குங்க. என்னால் வந்து என்னுடைய மெயின் டொமைன்ல எல்லாத்தையும் பண்ணி காட்ட முடியும். ஆனால் இப்படி பண்ணுறாங்க எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறதால நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாதான். என்னது என்னுடைய சைட்டு வந்து நீங்கள் ஆட் லிமிட் வந்து என்னுடைய சைட் வந்து பஸ்ட் ஆகிறதால உங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூபா உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எனக்கு எத்தனை வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே அந்த சைடு நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா. எனக்கு வந்து ரெவன்யூன்றது ஒரு அவசியம் கிடையாது. நான் நினச்சேன்னா ஒரே மாதத்தில் என்னால் லேக் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். யாருக்கும் பப்ளிக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. புரியுதுங்களா. சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது 11 ஆடுகளுக்கு $347 கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போது பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பாருங்கள், $1550 ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா பேஜ் ஆர்பிஎம் $1550 கிடைக்கும். சரிங்களா. அதில் வந்து நமக்கு பேஜ் அதாவது அந்த சிபிசி சாரி பர்டிகுலராக அந்த கீவேர்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னா பாருங்க, சிபிசி பாருங்க $31.58 ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா ஆவரேஜா நமக்கு $31 அசால்ட்டா கிடைக்கும். இந்த அளவுக்கு சிபிசி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நீங்க? எப்படி $31 நீங்க முடிஞ்சே எடுத்து காட்டுங்க பார்ப்போம். ஆக்சுவலி ப்ரோ பல பேர் வீடியோ போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. தமிழ் யூடியூபர்ல யாராச்சும் இந்த அளவுக்கு ரிசல்ட் யாரும் எடுத்து போட்டுருவாங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்து போட்டிருக்க வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா. ரீசெண்ட் என்னன்னா இந்த டேட்டாவை அவங்க யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இப்போ என்னால் வந்து இந்த டொமைன் என்னால் காட்ட முடியும். ஓகேங்களா. இந்த டொமைனு எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் வழக்கமாக காட்டுறதா உங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே வந்து கண்ட்ரிஸ் வந்து பின் பண்ணி வச்சுப்பேன். அதே சேம் தான் இப்பயும் நான் கண்ட்ரியை வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா. சரி ப்ரோ, ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம வீடியோ வந்து இது ஸ்பெஷல்ன்றதால எப்பவுமே கண்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே கண்ட்ரி வந்து சொல்லிடுவேன். சரி, இப்போ சிபிசி வந்து $31.58 இருக்கு. இம்ப்ரெஷன் வந்து பாருங்க வெறும் 224 பேருக்கு 644 இம்ப்ரெஷன் தான் இருக்கு. சிடிஆர் பாருங்க 4.91% இருக்கா. நான் எப்பயுமே சொல்றதான் 10க்குள்ளேயே சிடிஆர் மெயின்டைன் பண்ணால் போதிக்கும். உங்கள் சைட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் சைட் வந்து ஆலிமிட் உள்ளதை 100% சேஃபாக கொண்டுட்டு போயிடலாம். புரியுதுங்களா. இதுலேயும் பாருங்க பேஜ் சிடிஆர் 4.91% தான் இருக்கா. புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அடுத்தது பக்கத்தில் கண்ட்ரிஸ் இப்போ மெயின் ஏரியாக்குள்ள வந்துடலாம். அந்த இப்போ 11 ஆட் கிளிக்கு தான் இந்த $347 வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போயாச்சுன்னா இப்போ அப்படியே பாருங்க யூனிட் ஸ்டேட் கிங்டம்ல இருந்து பாருங்க 189 பேர் சைட்ல இருந்து அதாவது அந்த சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 10 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதாவது 10 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ பாருங்க $322.82. சரிங்களா. $322 கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு எப்படி சொல்றது 10 அப்படியே 310 டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு கணக்கு வரும். ஓகேங்களா. அப்போ 10 ஆடுகளுக்கு $300 கன்ஃபார்மா வருமா ப்ரோ கேட்டா நண்பா கண்டிப்பா சொல்றேன் 100% வரும். புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இது ஏன் உங்ககிட்ட நான் இவ்வளவு கத்திட்டு இருக்கேன்னா உங்களாலேயே இந்த மாதிரி டிராஃபிக் இருந்தால் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஃபோக்கஸ்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆர்டிக்கலை கண்டென்ட் ரைட்டிங் வந்து இந்த எஸ்இஓ பண்ணி தயவு செஞ்சு ஒரு 5000 வேர்ட்ஸில் கீவேர்ட்ஸ் அதாவது கீவேர்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தென் எஸ்இஓ பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸுமே 1000+ இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான். பர்டிகுலராக 6 கீவேர்ட்ஸ் தான் திருப்பி ரேங்கிங் பொசிஷனை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஓகே. சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு $24.61 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா. அதே எனக்கு என்னோட MrFood.comல அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரே ஒரு ஆடுகளுக்கு $21.5 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டவுட் வந்தா சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. டே ஒரு கிளிக்கு இவ்வளவு டாலர்ன்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா. சரி, தென் இந்தியாவில இருந்து பாருங்க 13 பேஜ் தான் 0 கிளிக். தென் யூனிட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பாருங்க 13 பேஜ் 0 கிளிக்ஸ். தென் நேபாளில் இருந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேஜ் 0 கிளிக்ஸ். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது யூனிட் ஸ்டேட் கிங்டம் மட்டுமே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம எப்படி நண்பா இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்றோம்னா இப்போ ஒரு தமிழ் கண்டென்ட் போறோம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதாவது பர்டிகுலராக இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம்ல அந்த மாரி பர்டிகுலரா அந்த ஒரு 5 கீவேர்ட்ஸ் தான். அந்த 5 கீவேர்ட்ஸ்ல திரும்பி போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு 400 போஸ்ட் 500 போஸ்ட் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு ரெவன்யூ இருக்கும். சரிங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தென் நம்ம வந்து அது இல்லாமல் வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். தென்
ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்குறது இல்லாமல் ஜஸ்ட் 40 டேஸில் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம் உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாத வெப்சைட்டே வந்து அப்ரூவல் கண்டென்ட்னு தனியாக இருக்கு நண்பா, ஐசிபிசி கண்டென்ட்னு தனியாக இருக்குது. அது ரெண்டுமே நம்ம ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே. நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் வந்து 130 தான், நம்மளாம் கிடையாது, 130 ரூபா தான். வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப் கொடுத்துருக்கேன். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. தென் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு இப்போ ஐசிபிசி கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எடுக்க தெரியலனா நண்பா, நம்ம வந்து ஜஸ்ட் 250க்கு வந்து 100 கீவேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 500க்கு வந்து 1000+ கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். அது இல்லாமல் AdSense லோடிங் கோட்ஸ் வந்து 2000 சொல்லித்தரேன், SEO பண்ணுறது 2000க்கு, வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து 3000. இதுமாரி பல மல்டிபிள் கோட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஐடியா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சோர்ஸ் உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெலகிராம் குரூப் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? தென் அதாவது இந்த வீடியோவில் அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு எப்படி சொல்றது, இதுதான் நண்பா, புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதை விட்டுட்டு ஏதோ நாமளும் போஸ்ட் போடுறோம், டெய்லியும் போஸ்ட் போட்டால் மட்டும் போதாது. அந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ண வைக்கணும், அந்த கூடிய இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வர வைக்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட கோட்ஸ் வாங்குறாங்கன்னா என்னுடைய சைட்டு வந்து எந்த ரேங்கிங்கில் போகுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பக்கம் அவங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா? அதுபோல் நீங்கள் புரிஞ்சு ஒர்க் பண்ணால் மட்டுமே போதும், நல்ல ரெவன்யூ ஷார்ட் ஆன் டைமில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓப்பனாக உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிட்டா, வெப்சைட்டை வச்சுக்கிறவங்க யாருமே வந்து அவங்களுடைய திறமையை வந்து நம்ம வந்து நல்லா நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெப்சைட் வந்து பில்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. நீங்களே கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏன் வெப்சைட் பக்கம் வரீங்க, நமக்கு ரெவன்யூ வேணும், மந்த்தானா ஒரு 10,000 20,000 வேணும், அந்த அளவுக்கு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதனால கரெக்டான வேலையை செய்யுங்க, கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதை விட்டுட்டு நானும் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் ரெவன்யூ எடுக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. அதனால ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி. தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நண்பா, இந்த வீடியோவில் நான் டீப்பாக எதுவுமே சொல்ல கிடையாது, ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது இல்லாமல் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன காரணம்னாச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து ப்ரோ நீங்கள் பேசுறது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசணும்னு சொல்கிறாங்க. நண்பா, நான் வந்து வீடியோ எடிட்டிங்கோட பக்கா ப்ரொஃபஷனலான வீடியோ வந்து போட முடியும். ஆனால் ரிப்போர்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோ கூட நம்ம, ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்னாவே டேட்டா வந்து இருக்கிறது அப்படியே காட்டணும். ஏன்னா வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் நம்ம எந்த பக்கத்தில் உங்களுக்கு நாய்ஸ் எவ்வளவோ கேட்கும். ஓகேங்களா? எல்லாமே ஏன்னா எடிட்டிங் இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டான டேட்டா காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னு. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி SEO பண்ணி போஸ்ட் போடுங்க. தேவையில்லாமல் போஸ்ட் போட்டு ரெவன்யூ வராமல் போகிறதுக்கு தெரிஞ்சு போஸ்ட் போட்டு இன்னைக்குனாலும் அடுத்த வருஷமாச்சு ஓரளவுக்கு சைடு வந்து நல்லா கொண்டுட்டு போங்க. ஓகேங்களா? எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதுவும் இல்லாமல் நான் ஃபைனலாக சொல்லிடுறேன், இது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுற ரிப்போர்ட் வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான். சரிங்களா? அது இல்லாமல் இது வந்து இந்த மாதத்தோடைய ரிப்போர்ட்டான்னு பார்த்தீங்கன்னா இது டேட் வந்து சம் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது. ஓகேங்களா? கரெக்டான டேட்டில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போகிறோம்னா, ஏன்னா வந்து இந்த குரூப்பில் வந்து அந்த சைடுடைய ரிசல்ட் நம்ம போட்டதால் உங்களுக்கு வந்து இப்படி காட்டுது. ஓகேங்களா? புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. என்னால் இந்த சைடோடு எல்லாமே ஓப்பனாக காட்டணும்னா என்னால் காட்ட முடியாது நண்பா. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எனி டவுட்ஸ் நான் சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.